அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொளி ஆவணி அவிட்டம். ஆவணி அவிட்டம் ஏன் எதற்காக நாம் கொண்டாடுகிறோம், ஆவணி அவிட்டம் என்றால் என்ன என்பது பற்றி தான் நாம் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்று 19/8/2024 ஆவணி 3ஆம் நாள் பௌர்ணமி திதி. இன்று ஆவணி அவிட்டமானது அனுசரிக்கப்படுகிறது. ஆவணி அவிட்டம் என்பது உபநயனம் என்று சொல்லக்கூடிய அந்த சடங்கினை செய்வது. இதனை உபகர்மா என்றும் நாம் அழைக்கலாம். உபகர்மா என்றால் தொடக்கம் என்று பொருள். அதாவது வேதங்களை படிக்க துவங்க ஒரு நல்ல நாளாக இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. ஆவணி மாதம் வரக்கூடிய அந்த பௌர்ணமி நன்னாளில் இந்த நிகழ்வானது கடைபிடிக்கப்படுகிறது. இந்த வேத பிரிவுகள் 4 என்பது நாம் அனைவருக்குமே தெரியும். இந்த வேத பிரிவுகளுக்கு தக்கபடி இந்த நிகழ்வானது நடைபெறும். ரிக், யசூர், சாம, அதர்வண என்று சொல்லக்கூடிய 4 வேத பிரிவுகளில் யசூர் வேதிகள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு சடங்கு முறைதான் இந்த ஆவணி அவிட்டம். ஆவணி அவிட்டமாகிய இன்றைய தினம் என்ன செய்வாங்கன்னா, ஒரு கூட்டாக வழிபாடு செய்வாங்க. அதே மாதிரி இந்த சடங்கினை செய்கிறதுக்கு முன்னாடி ஆற்றங்கரை அல்லது குளக்கரைகளில் குளிச்சுட்டு இந்த சடங்கு செய்கிறதுக்கு அவங்க ஆயத்தமாவாங்க. இந்த நாளோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்முடைய முன்னோர்களுக்கு நன்றி கூறி தர்ப்பணம் செய்தல் தான் இந்த நாளோட முக்கிய கடமையாக இருக்குது. தந்தை இல்லாதவங்க தங்களுடைய மூதாதையர்களுக்கு எள், அரிசி, நீர் கொடுத்து தர்ப்பணம் செய்து முன்னோர்களை வழிபடணும். இதுதான் இந்த வழிபாட்டோட முக்கியமான அம்சமாக இருக்குது. இந்த முன்னோர் வழிபாட்டை முடித்த பிறகு தாங்கள் அணிந்துள்ள பழைய பூநூலை எடுத்துவிட்டு புதியதாக பூநூல் அணிந்து வேத பாராயணம் செய்ய தொடங்கிடுவாங்க. இதுதான் யசூர்வேத பிரிவினர் செய்யக்கூடிய ஆவணி அவிட்ட வழிபாடு. எனவே இன்றைய தினம் ஆவணி அவிட்டமாக இருப்பதால் இன்றைய தினம் நம்முடைய முன்னோர்களை வழிபட்டு நலம் பல பெறுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல காணொளியில் சந்திப்போம்.